திருமிகு தீபா ஜானகிராம், உங்களுடைய இப்போதைய வாழ்க்கைக்கும் திரு விஜயகாந்துக்கும் ஒரு தொடர்பு உண்டு அப்படின்னு நீங்கள் ஒரு கட்டுரையில் குறிப்பிட்டிருந்ததை வாசிக்க நேர்ந்தது. திரு விஜயகாந்த் நடித்த ஒரு ஸ்டண்ட் சீனை பார்த்துட்டு ஏன் நாம் சினிமாவில் வேலை செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் தோன்றியதாக நீங்கள் அதில் குறிப்பிட்டிருக்கிறீங்க. மீண்டும் அந்த நினைவுகளை பகிர்ந்து கொள்ள முடியுமா, என்ன நடந்ததுன்றது? இல்லை, நான் சென்னைக்கு திருநெல்வேலியிலேருந்து வந்த புதுசு நான் ஒரு ஊடகத்தில் வேலை செய்யணும்னு ஒரு நிறுவனத்தில் சேர்ந்துருந்தேன். ஆனால் எனக்கு அந்த வேலை பிடிக்கலை. இப்போது ஜெமினி பார்ட்ஸ் அண்ட் காம்ப்ளெக்ஸ்லாம் அந்த நிறுவனத்தினுடைய அலுவலகம் இருந்தது. அங்கேருந்து ஒரு நாள் நான் வேடிக்கை பார்க்கும்போது கீழே தரைத்தளத்தில் ஒரு படப்பிடிப்பு காட்சி நடந்துகிட்டு இருந்தது. முதல்ல யார் ஹீரோ எதுவுமே தெரியாது. அதான் முதல்ல நான் மூவி கேமராவை நேரில் பார்க்குறேன். ஒரு படப்பிடிப்பை அப்போ தான் பார்க்குறேன். அப்போ தான் தெரிஞ்சது அது திரு விஜயகாந்த் அவர்கள் நடிக்கிற படம் அப்படின்னு. அது ஒரு சண்டை காட்சி எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதை பார்க்க எனக்கு ஒரு எண்ணம் என்னன்னா, நம்ம ஏன் சினிமாவில் வேலை பார்க்கக்கூடாது அப்படின்னு. அது ஒரு விளையாட்டுத்தனமான எண்ணமாக அன்னைக்கு எனக்கு தோணலை. ஏன்னா சில சமயம் இது என்ன முட்டாள்தனமாக யோசிக்கிறோம் அப்படின்னு கூட நம்ம நினைப்போம்ல. அப்படி இல்லாமல் அதை பார்க்கும் பொழுது அந்த எண்ணம் ரொம்ப உறுதிப்பட்டது. அதனால யாராவது ஒருத்தர் என்கிட்ட உங்களுக்கு எப்படி சினிமா ஆர்வம் வந்தது அப்படின்னு கேட்டால் ஒரு கணமாவது எனக்கு திரு விஜயகாந்த் அவர்களுடைய முகம் போகும். நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன், என்னைக்காவது ஒரு நாள் நான் அவரை பார்க்கும் பொழுது நான் இதை பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறத நான் நினச்சேன். அதுக்கான வாய்ப்பு இல்லை இன்னைக்கு. அவருடைய ஆன்மா சாந்தி அடைகிறதுக்கு என்னுடைய பிரார்த்தனைகள். பொதுவாக அவருடைய சினிமா பயணம் இருக்குல்ல, ஒரு ரசிகராக தான் எனக்கு அவரை தெரியும் திரையில். ரொம்ப ஆச்சரியமாகவும் ரொம்ப வியப்பாகவும் இருக்கும். ஏன்னா அவர் வந்த காலகட்டத்தில் நடிகர்கள் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு விதமான ஒரு நிறம் தேவைப்பட்டிருந்தது. இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நினச்சாங்க. நம்ம சினிமாவில் வேலை பார்க்கும் பொழுது இப்பவும் கூட நிறைய புகைப்படங்கள் வரும். நடிக்கிறதுக்காக வாய்ப்பு கேட்டு நிறைய பேர் புகைப்படங்கள் தந்துட்டு போவாங்க. அதில் கொஞ்சம் உருவத்தில் சற்று மாறுபாடாக இருக்கிறவங்கள அதை பார்த்துட்டு கேலி கிண்டல் பண்ணுறவங்களெல்லாம் பார்க்கும்போது நான் நினைக்கிறேன், எப்படி இவருடைய காலகட்டத்தில் இவர் வரும் பொழுது எத்தனை விதமான அவமானங்களை அவர் சந்திச்சிருப்பார் அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய வியப்பாக இருக்கும். அதையெல்லாம் கடந்து அவர் ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து வச்சது. அவருடைய படங்களை தொடர்ந்து யோசிக்கும் போது ஒன்று தோணும், மற்ற நடிகர்களை விட அவர் நிறைய பரீட்சார்த்த ரீதியான படங்களில் நடித்தார். அவர் டிஎஃப்டியில் வந்தவங்களுடைய படங்கள் நடித்தார். அதெல்லாம் போக புது இயக்குநர்களினுடைய படங்கள் 80 புது இயக்குநர்களினுடைய படங்களில் அவர் நடிச்சிருக்கிறாரு. அப்படிங்கிறதெல்லாம் கடந்து எது மாதிரியான கதாபாத்திரங்கள்லாம் அவர் நடிச்சுட்டே வரான்னு பார்க்கும்போது அந்த கிராஃப் ரொம்ப ஆச்சரியமானதாக இருந்தது. முதல் 4 படங்களில் அவர் நடித்த படங்கள் கொஞ்சம் தோல்வியை சந்தித்தது. அதுக்கப்புறம் சட்டம் ஒரு இருட்டறையில் தன்னை ஒரு கோபக்கார இளைஞனாக ஒரு கதாபாத்திரத்தில் வர்றாரு. தொடர்ந்து அது மாதிரியான கதாபாத்திரத்தில் நடிக்கும்போது நான் இப்படிப்பட்ட ஆள் மட்டும் இல்லை, எனக்கு காமெடியும் வரும் அப்படிங்கிற மாதிரி நானே ராஜா நானே மந்திரியில் எதிர்பாராத ஒரு கதாபாத்திரம் அவருக்கு. சரி, அப்படிதான் நடிப்பாரா அப்படின்னு பார்த்துட்டே மாநகர காவல் பண்றாரு, புலன் விசாரணை பண்றாரு. கொஞ்சமும் இப்படி ஒரு மாஸ் படம் பண்ணிட்டு இருக்கும் போதே சத்ரியன் படம் பண்றாரு. இன்னைக்கும் சத்ரியன் படம் ஸ்கிரிப்டில் எனக்கு ரொம்ப ஆச்சரியப்படுத்துற ஒரு படம். எப்படி இதை ஒரு மாஸ் நடிகராக இருக்கும் பொழுது அவர் ஒப்புக்கொண்டார் அப்படிங்கிறதே ஒரு ஆச்சரியம். ஏன்னா அவருடைய இன்ட்ரோடக்ஷன் சீனே பார்த்தீங்கன்னா சமையலறையில் இருக்கும். படத்தில் ஒரு முக்கால்வாசி சீன் வரைக்கும் அவருக்கு எந்த ஒரு அந்த மாஸ் ஹீரோவுக்கான எந்த ஒரு அறிமுகமோ அப்படியான காட்சிகளோ இருக்காது. கடைசி ஒரு 20 நிமிடங்கள் தான் அவர் பழைய பன்னீர்செல்வமா மாறினதுக்கு அப்புறம் தான் கதை சூடு பிடிக்கும். அப்போ ஒரு ஸ்கிரிப்டை கேட்கும்போது ஒரு நடிகராக ஒரு சினிமா விரும்பியாக அவர் இந்த ஸ்கிரிப்ட் ஜெயிக்கும், இதுல நாம ஒரு பங்களிப்பு செய்யணும்னு நினைச்சு அவர் எடுத்துக்கிட்ட அந்த முயற்சி எப்பவுமே எனக்கு ரொம்ப வியப்பா இருக்கும். சரி, இப்படியே தான் நடிச்சிட்டு இருப்பாரா போலீஸா அப்படின்னா மீனாட்சி திருக்கல்யாணத்துல சிவனா நடிச்சிருக்கிறாரு. ஆக எது மாதிரியான கதைகளை அவர் தேர்ந்தெடுத்துட்டு இருக்கிறாரு, ஒவ்வொரு 10 வருடங்களுக்கும் ஒரு முறை தன்னை எப்படி அவர் தகவமைத்துக் கொள்கிறார் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு நடிகர் தன்னை காலத்திற்கு ஏற்றமாறு தகவமைத்து கொண்டால் அவர் கடைசி வரைக்கும் அந்த துறையில் இருக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு எனக்கு விஜயகாந்த் ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக இருக்கிறார்.